தேவனே, இன்று என்னை உருமாற்றும். மார்ச் மாதம் 17ஆம் தேதி. கருப்பு கண்ணாடி வேண்டாமே. கடந்த காலத்தையே யோசித்து கவலைப்பட்டால் அது உங்களை தீமையை எதிர்பார்க்கிறவர்களாய் மாற்றிவிடும். அந்த பிற்போக்கு சிந்தனை உங்கள் செயல்களையும் நடத்தைகளையும் பாதித்துவிடும். இப்படிப்பட்ட மனிதனுக்கு எதை பார்த்தாலும் தீமையாகவே தோன்றும். பிரச்சனைகள் தன்மேல் ஆதிக்கம் செலுத்த இடமளிப்பவர்கள் கருப்பு கண்ணாடி அணிந்து கொண்டவர்கள் போல இருக்கிறார்கள். பிசாசு அவர்கள் விசுவாச கண்களை மறைக்க இடமளித்ததால் எங்கு பார்த்தாலும் தவறாக தென்படும். உண்மை என்னவென்றால், இந்த நபரே தவறான நபர். மதுபானம் அருந்தியவன் பூமி தலைகீழா இருக்கிறது என்று சத்தமிட்டால் அவன்தான் சரியாக வேண்டும். கவலையின் பயங்கரத்தை வெளிப்படுத்த இயேசு அதை குடிபோதை மற்றும் பெருந்திண்டியோடும் ஒப்பிடுகிறார். பூமியில் இருக்கிற எல்லா மனிதனும் மனுஷியும் பொய்யர் என்று சங்கீதக்காரன் மனக்கலக்கத்திலே சொல்வதை நாம் இங்கு காண்கிறோம். இது ஒரு மிகைப்படுத்தப்பட்ட வார்த்தையாக தெரியலாம். வேதனை மற்றும் கவலையினால் அவனது மனம் பாதிப்படைய இடம் கொடுத்ததால் தன்னை சுற்றியுள்ள மக்களை குறித்த அவசர தீர்விற்கு அது அவரை கொண்டு வந்தது. உங்கள் வாழ்வில் அப்படிப்பட்ட அவசர காரியத்தை செய்யாதபடி எச்சரிக்கையாயிருங்கள். ஆதலால் தானே சங்கீதக்காரன் இப்படியாக ஜெபிக்கிறார்: தேவனே, சுத்த இருதயத்தை என்னிலே சிருஷ்டியும். சுத்த இருதயம் நமக்கு தேவை. ஒவ்வொரு நாளும் இருதயத்தை புதிதாக்குகிற தேவ ஆவியானவர் நமக்கு அவசியம். அவர் நம் இருதயத்தின் கண்களை தெளிவாக்குவார். பொய்யான உணர்ச்சிகள் நம்முடைய கண்ணோக்கத்தை மிகவும் மோசமாக மறைத்து பாதித்துவிடும். நீங்கள் சோர்வாக உணரும் போது ஒரு நபரையோ ஒரு சூழ்நிலையையோ குறித்து தவறான முடிவெடுக்க ஒருபோதும் தீவிரியாதீர்கள். தேவ ஆவியானவரிடம் அமைதியை தருமாறு கேட்டு அவர் உங்களை வழிநடத்த அனுமதியுங்கள். அவர் உங்களை சமாதானத்தினால் வழிநடத்துவாரே ஒழிய குழப்பத்தினால் நடத்த மாட்டார். ஆமேன். இந்த வார்த்தைகளினால் நீங்கள் ஆசிர்வதிக்கப்பட்டீர்கள் என்று நாங்கள் நம்புகிறோம்.